மாணவர்களை கார்ப்பரேட் காவி பாசிச அடிமையாக்கும் புதிய கல்விக் கொள்கையும் மாற்று கல்விக் கொள்கையும் கல்வி முறையும் என்கிற தலைப்பில் உரையாற்றுவதற்கு புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணியின் செயற்குழு உறுப்பினர் தோழர் மணியரசன் அவர்களை அழைக்கிறோம். அன்பார்ந்த தோழர்களே, பாசிச பாஜக அடிமை அதிமுக கூட்டணியை தோற்கடிப்போம், மாற்றை வைத்து திமுக கூட்டணியை நிர்பந்திப்போம், ஆதரிப்போம், பாசிசத்தை நிரந்தரமாக வீழ்த்த ஜனநாயக கூட்டரசு அமைப்போம் என்ற தலைப்பிலே சில நாட்கள் தமிழகம் முழுக்க பிரச்சாரங்களில் ஈடுபட்டு இந்த பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்து உடல் அளவிலே பல்வேறு அசதிகள் இருந்தாலும் அறிவளவில் எந்தவித அசதிகளும் இல்லாமல் தோழர்களின் பேச்சுக்களை செவி கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தோழர்களே, இந்நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னதாக உரையாற்றி சென்ற தோழர்களே, மாகாய்கா புரட்சிகர கலைக்குழுவை சேர்ந்த தோழர்களே, எனக்கு அடுத்ததாக பேச இருக்கக்கூடிய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி அமைப்பின் சார்பில் மாலை நேர வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம அனைவருமே இந்த கூட்டத்தில் வந்திருக்கிறவங்கள பல பேர், குறிப்பாக இளைஞர்கள், படித்த படிப்பை விட்டு ஏதாவது ஒரு வேலையில் நம்ம இன்னைக்கு செஞ்சுட்டு இருப்போம். இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருப்பாரு, அவர் ஏதோ ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸில் வேலை பார்த்துட்டு இருப்பார். விவசாயிகள் வந்திருப்பீங்க, காலங்காலமாக விவசாயம் பண்ணுறீங்க. ஆனால் அரசாங்கம் ஒரு குறைஞ்சபட்ச ஆதார விலை கூட வருவது கிடையாது, தருவது கிடையாது. மழை இயற்கை பேரிடர் வந்தால் நஷ்டம் அடைவது போன்ற இன்னல்களை அனுபவிக்கக்கூடிய விவசாயிகள் இருக்கீங்க. இப்படி தொழிலாளர்கள் அவங்களுக்கான போனஸு, ஊதியம், பேச்சுவார்த்தை இப்படின்னு பல கட்ட போராட்டம் நடத்தக்கூடிய தொழிலாளர் வந்திருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் நல்ல முறையில் ஒரு அரசு வேலை வேணுமா? விவசாயிகளுக்கு விளைவிச்ச பயிருக்கு குறைஞ்சபட்ச ஆதார விலையோட நெற்பயிருக்கும் உள்ளிட்ட எல்லா பயிருக்கும் அதற்கான விலை வேணுமா? இதற்கு நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுறது இல்லை, நாம் தமிழ் சீமான் சொல்கிற போல எனக்கு ஓட்டு போடுறேன், நான் எல்லாத்தையும் கவர்மெண்ட் வேலையாக மாற்றுறேன் அப்படிங்கிறது, விஜய் சொல்வது போல நான் பைக்கு கொடுத்துறேன், வீடு கட்டி கொடுத்துறேன் அப்படிங்கிறது, இவர்களை நம்பி ஓட்டு போடுறதுனால இந்த பிரச்சனை தீராது. மாற்று ஒரு ஜனநாயக கூட்டரசு இருக்கணும். அது இருந்தால்தான் இங்கே விவசாயிகளுக்கு விளைவித்த பயிருக்கான நெல் அதற்கு கூடுதலான விளைவித்து வாங்க முடியும். கூலி தொழிலாளிக்கான கூலி அதை உயர்த்தி வாங்க முடியும். மாணவர்கள் படித்த வேலைக்கு தகுதிக்கு தகுந்த வேலை, நிரந்தர வேலை, மேலும் அதற்கு தகுந்த வருமானம் உள்ளிட்டவைகளை எதால் வழங்க முடியும் என்றால் இந்த ஆட்சிகள் வருவதால் வழங்க முடியாது. அது இன்றைக்கு மாற்று என்ற வகையில் திமுக கூட்டணி வேண்டும் என்று தற்காலிகமாக சொல்கிறோம். நிரந்தரமாக வேண்டும் என்றால் அதற்கு நாம் வைக்கக்கூடிய ஒரு ஜனநாயக கூட்டரசு தான் வேண்டும். அதை தான் நாம் முன்வைக்கிறோம். அப்ப அப்படியாப்பட்ட கூட்டரசு அமைப்பதற்கு நாம் என்ன செய்வது? அதற்கு மாணவர்கள் கல்வி ரீதியாக எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன என்பதை முதல்ல பார்க்கலாம். பொதுவாக நம்ம இந்த வடிவேல் நகைச்சுவை வந்து பார்த்தீங்கன்னா லஜாக் மொச்சாக்குன்னு போட்டு வடிவேலை போட்டு தள்ளுவாங்க. கடைசியாக சொல்லிட்டு போவார், எந்த ஒரு செயலாக இருந்தாலும் பிளான் பண்ணாமல் பண்ணுனா அப்படி தான். இன்றைக்கு திமுகவோ இந்தியா கூட்டணியோ போன்ற கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்தலேருந்து பிஜேபியை வீழ்த்துட்டா பிரச்சனை சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாம் அதை சொல்லலை. அவர்கள் சொல்லக்கூடிய திட்டமே இல்லாமல் எலெக்ஷன் மட்டும் போதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த பாசிஸ்டுகளை, ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களை ஒரு திட்டத்தோடு தான் நாம் வீழ்த்த வேண்டும். அதற்கு திட்டம் இல்லாமல் போனால் நமக்கு தோல்விதான் நடக்கும். அந்த தோல்வியோட விளைவு என்ன? எப்படி வடிவேல் அடி வாங்குறனோ அதே போல மக்கள் அடி வாங்கணும். அப்படிதான் கருப்பு பண மதிப்பிழப்புன்னு சொல்லி நூற்றுக்கணக்கான மக்கள் செத்து போகணும். விவசாயிகள் போதுமான வருமானம் இல்லை என்ற நிலையில விவசாயிகள் இறந்து போகிறோம். இளைஞர்கள் போதுமான வேலை இல்லை, படிப்புக்கு தகுந்த வேலை இல்லை, வருமானம் இல்லை, இளைஞர்கள் செத்து போகிறோம். இப்படி பல்வேறு பாதிப்புகளை இந்த பாசிஸ்டுகளால் நாம் அனுமதிக்க நேரும் என்பதுதான் இன்னைக்கு இருக்கிற யதார்த்தம். அப்ப இப்படி இருக்கும்பொழுது கல்வி மாணவர்களுக்கு இன்னைக்கு என்னவா இருக்கு அப்படி என்பதுதான். 4 வருடம் 4000 சாதி.
இந்த சாதிக்காரெல்லாம் இந்த தொழிலை செய்யணும் அப்படின்னு சமஸ்கிருதம் ஒரு புரியாத மொழியை கூட காதால கேட்கக்கூடாது, பேசக்கூடாது. காதால் கேட்டால் ஈயச்சை காத்தி ஊத்து, இல்ல நாக்க அறுத்தரு பேசினானா, இப்படி என்ற அடக்குமுறை 1000 ஆண்டு காலம் நாம் அனுபவித்து வந்தோம். அதற்கு அடுத்ததா வந்த ஆங்கிலேயர்கள் தனக்கு தகுந்த வேலையாட்கள் வேணும் என்பதற்காக கல்வி முறையை மாத்துறான். அப்படி கல்வி முறையை மாற்றும் போது என்ன நடக்குது? பார்ப்பனர்கள் அதற்கான இடங்கள்ல தலைமை இடங்கள்ல வராங்க. அப்ப உடல் அளவில் உழைப்புல யார் வந்து நிற்கிறானா? இந்த போல சூத்திரர்கள் வந்து நிற்கிறாங்க. அப்ப அனைத்து துறைகளிலும் யார் தலைமையாக வந்து நிற்கிறாள் என்றால் பார்ப்பனர்கள் தான் தலைமையாக வந்து நிற்கிறாங்க. உதாரணத்துக்கு கணக்கு புள்ள வேலை எடுத்துப்போம், செட்டியார் போன்றவர்கள் செய்யணும். ஆனா இன்னைக்கு நாட்டில் நிர்மலா சீதாராமன் யாரு? ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த பெண். அப்ப இப்படி நீங்க இந்தியாவில் இருக்கிற எந்த துறைகளை எடுத்துக்கொண்டாலும், அது பத்திரிகை துறையா, அரசு அதிகார பதவிகள் நிறைந்த துறையா, இல்ல தனியார் நிறுவனங்களில் சிஇஓவா, இப்படி எதுவாக எடுத்துக்கொண்டாலும் பார்ப்பனர்கள் ஆதிக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. அவர்களை எதிர்த்து நம்ம போட்டி போட்டு முன்னேறி வருவது என்பது அவர்களுக்கு எரிச்சலா இருக்கு. அப்ப இதற்கு என்ன செய்யலாம்? அன்னைக்கு இந்த தொழில் செஞ்சவன், நீங்க விவசாய வேலை செய்யறவன் விவசாய வேலை செய்யணும், முடி வெட்டுற வேலை செய்யணும் முடி வெட்ட செய்யணும், இப்படின்னு சாதிய குழு தொழில் இருந்துச்சு. அப்ப இவன் ஸ்கூல் வரான், காலேஜ் வரான், யூனிவர்சிட்டி வரான், கோல்டு மெடல் வாங்குறான், அப்புறம் சிஇஓ ஆகிறான், அதுக்கு தகுந்த ஐஏஎஸ் ஆகிறான், ஐபிஎஸ் ஆகிறான். அப்ப இவன் வர்றதை தடுக்கிறது எப்படி? இப்ப இவன் படிக்கக்கூடாதுன்னு சொன்னா பிரச்சனை ஆயிடும். உதாரணத்துக்கு இப்போ ஜனநாயக படம் தடை, ஆனா தற்குறி தம்பிகள் யாரும் போராட்டம் அல்ல. ஆனா இதே நம்பல, நீங்களாம் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பாருங்க. அன்றைக்கு ராஜாஜி அப்படி தடை விதிச்சு கொண்டு வந்த போது, குலத்தொழில் கொண்டு வந்த போது, பெரியார் உள்ளிட்ட பல்வேறு கம்யூனிஸ்ட் அமைப்புகள் போராட்டம் பண்ணி குலக்கல்வியை ஒழித்தார்கள். அதை போல இன்றைக்கு நேரடியா நீங்க யாரும் படிக்க வர முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப அதற்கு தான் உன்னை கொண்டு வரான் புதிய கல்விக் கொள்கை. அப்ப அது என்ன சொல்லுது? 3வது 5வது 8வது 10வது 12வது இப்படின்னு பல்வேறு தகுதி தேர்வு வைக்கிறான். இப்ப இதை தாண்டி வந்தா என்ன பண்றான்? நீங்க நீட்டு, எக்ஸிட்டு, இப்படின்னு கிளாட்டு, இப்படின்னா பல்வேறு நுழைவுத் தேர்வை படிப்புக்கு தகுந்த மாதிரி வைக்கிறான், ஜேஇ போல. அப்ப இப்படியான நுழைவுத் தேர்வு கடந்து இதுக்கு மேல வந்தா என்ன பண்றான்? உயர்கல்வி நிறுவனங்களில் அவன் படிக்கிறான். அப்ப அவன் படிக்கிறத விடக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? அவனை சாதி ரீதியா, மொழி ரீதியா, இன ரீதியா, பாலின ரீதியா அவனை டிஸ்கிரிமினேஷன் பண்ணு, பாகுபாடு நடத்து, அவனை சாதியை தீண்டாம செய்யு, மதை தீண்டாம செய்யு, உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் மீது தாக்குதல் நிறுத்தப்படுகிறது. அப்ப இதோட விளைவு என்ன ஆகுது? முக்கால்வாசி பேர், பாதி பேர் என்ன பண்ணுவோம்? தற்கொலை பண்ணி இறந்து போயிடறான். நம்ம லத்திமா பாத்தி போல, நீங்க ரோஹித் வெமுலா போல போன்ற மாணவர்கள் தற்கொலை பண்ணி இறந்து போறாங்க. பல்வேறு மாணவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இனிமேல் நம்ம இங்க படிக்கவே வேண்டாம், வேற எங்கேயா போய் படிச்சுக்கலாம் அப்படின்னு டிசி வாங்கிட்டு வெளியில வந்துடுறாங்க. அப்ப இதையும் தாண்டி படிச்சு முடிச்சு பட்டம் வாங்கி வாத்தியாரா உள்ள போயிடும், இல்ல ப்ரொஃபஸரா உள்ள போயிடும். அங்க என்ன நடக்குது? பாப்பான தவிர நீ எப்படி அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆகலாம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகலாம், எப்படி நீ ப்ரொஃபஸர் ஆகலாம் அப்படின்னு கல்வித்துறை சம்பந்தம், கல்வித்துறை மட்டுமில்ல, வருவாய்த்துறையோ நிர்வாகத்துறையோ வேற எந்த துறையாக இருந்தாலும் என்ன நடக்குதுன்னா, எத்தனை ஆண்டுகள் வேலை செஞ்சாலும் அவருடைய தகுதிக்கு தகுந்த போல பதவி உயர்வு என்பது கிடையாமல் இருக்கு. அப்ப இதோட விளைவா என்ன பண்றாங்க? பேராசிரியர் பல பேர் பதவியே ராஜினாமா பண்ணிடுறாங்க. அதுல உதாரணம் என்ன அப்படின்னா, சென்னை ஐஐடியில அவர்கள் பிறப்பால் எம்பிசி சமூகம், ஆனால் தகுதி இருந்தும் கணிதவியல் துறையில பல்வேறு ஆய்வு கட்டுரைகளை தந்த அந்த பேராசிரியர் அவங்களுக்கான பேராசிரியர் தகுதியை பெற முடியாமல் காலத்துக்கும் ஒரு துணை பேராசிரியராக பணியாற்றிட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வந்துட்டாங்க. இப்படி பல்வேறு துறையில ஏன் அதை நிற்கிறாங்க. காவல்துறையில கூட ஒரு எஸ்சி, எஸ்டி, பிசி, ஓபிசி போன்றவர்கள் பதவி உயர்வு பெற முடியுமா அப்படி என்றால் அவர்களே கேட்டு பார்த்தா தெரியும். அவங்களுக்கும் காலத்துக்கு அதே தான். நம்ம படத்தில் கூட ஒரு காட்சி வரும், பாஸ்கர்னு நினைக்கிறேன், அவர் கூட்டு அவர் அந்த டிரைவரை கூட்டு இருந்தாங்க, உங்களுக்கு 8ஆ ப்ரொமோஷன் ஆயிடுச்சுன்னு வெளியில் சொல்லிவிடுவாங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா, உள்ளே வந்தோடனே பாஸ்கர் என்ன பண்ணுவார், இந்த கீழ்ச்சி குப்பையில் போடுவோம். கீழ்ச்சி குப்பையில் போட்டோடனே அவர் கேட்பார், ஐயா எனக்கு பதவி ப்ரொமோஷனாக இருக்கு எங்கே அப்படின்னு கேட்பார். அதானே இப்போ குப்பையில் போட்ட அப்படின்னு சொல்லி, நீ டிரைவராகவே இரு, உனக்கு என்ன சம்பளம் தானே நான் தரேன் அப்படி என்ற நிலைதான் நீங்கள் எந்த பதவிகளில் வந்தாலும் இந்த பார்ப்பனியம் நம்மளை நடத்துகிறது. அப்ப இப்படி இருக்கும்பொழுது தான் நம்மளை போன்ற உழைக்கும் பிரிவினர்கள், பார்ப்பனரை தவிர்த்த சூத்திரர்களா இருக்கிறவர்கள், பஞ்சமார்களா இருக்கிறவர்கள்,
இப்படி யாராக இருந்தாலும் அவர்கள் முன்னேறி வருவதை பல்வேறு நுழைவுத் தேர்வுகளை வைத்து தடை விதிப்பது, தகுதி வைத்து பதவியிறக்கம் செய்வது போன்ற நடவடிக்கை தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இவர்கள் ஆலைகளிலே 8வதா 10வதா இன்ஜினியரிங்கா இல்லை எதுவாக இருந்தாலும் நீமு எஃப்டி ட்ரெயினி இப்படி எந்த கேட்டகரியாக இருந்தாலும் எவனுக்கும் தகுதிக்கு தகுந்த சம்பளம் இல்லை. எல்லாம் ஒரே நேர்கோட்டில் நில்லு. உனக்கு பச்சை பட்டன் அழுத்த தெரியுமா, சிகப்பு பொத்தான் அழுத்த தெரியுமா, இந்த மாதிரி மஞ்சள் பட்டன் அழுத்த தெரியுமா, இது என்ன ரீடிங் ஓடுது ரீடிங் எழுத தெரியுமா, அப்படி என்ற வேலைகளை தான் இந்த சமூகத்துக்கு தராங்க. நீங்க நிர்வாகம் பண்ற வேலைகளை யார் பெறுகிறார்கள், யார் அங்க இருக்கிறார்கள்? தனியார் நிறுவனம் தான், அதான் அரசு நிறுவனம் தான். அப்ப அதோட விளைவுதான் இந்த நுழைவுத் தேர்வுகள் கொண்டு வரப்படுகிறது. அப்ப இதை கூடுதலாக மாற்றுவது எது என்றால் 2014 ஆட்சிக்கு வந்த மோடி அரசு என்ன செய்து, உயர்கல்வியில் குறிப்பா தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னு ஒன்று வகுக்கிறாங்க 2020. அப்போ யூஜிசின்னு ஒன்று இருக்கு. அது என்னென்ன செய்யுது, அது ஏஐசிடின்னு சொல்லக்கூடிய இந்த போல பல்வேறு துறைகளை யூஜிசி நிர்வாகம் பண்ணுது. அப்போ கல்வி நிர்வாகத்துக்கு மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை, கல்வி நிலையங்கள் வளர்வதற்கு அதுக்கான மானியம் போன்ற வேலையை யூஜிசி செய்யுது. அப்போ யூஜிசி தான் கலைச்சிட்டு என்ன பண்ணு, தேசிய கல்விக் கொள்கையில் ஹையர் எஜுகேஷன் கமிட்டி அப்படி என்பதை உருவாக்கு. அப்போ அதில் யார் தலைவராக வைக்கலானா, ஏதோ ஒரு சிஇஓ இல்லை ஒரு ஐஏஎஸ் படிக்கிறவன் அவன் இருந்தால் போதும். அப்போ அதில் எத்தனை பேர் உறுப்பினராக இருக்கலாம், 12 பேர் உறுப்பினராக இருக்கலாம். அதில் மாநிலத்தில் உள்ள அமைச்சர்களோ இல்லை பேராசிரியர்களோ யாராவது உறுப்பினராக வர முடியுமானா ஒரு பயிலும் பேராசிரியராக வர முடியாது. ஒரு கல்விக் கொள்கையை வகுக்க நடைமுறைப்படுத்த கல்வித்துறை சார்ந்த யாருமே கிடையாது. அவர்கள் எல்லாம் ஐஏஎஸோ இல்லை சில துறையில் நிபுணத்துவம் வாய்ந்த ஆய்வாளர்களோ இப்படியான தனியார் நிறுவனத்தில் சிஇஓ இருக்கக்கூடிய போன்ற ஆட்கள். யார் இவர்கள் என்றால், இவர்கள் இன்றைக்கு கல்வி முறையில் உற்பத்திக்கு தகுந்த படிப்பு. இப்போ இந்த லைட்டு சரி பண்ண முடியுமா, மைக்கு சரி பண்ண முடியுமா, இந்த ரோடு போட முடியுமா, இப்படியான பணிகள் இருக்கல, இந்த பணிகளுக்கு தகுந்த படிப்பு, இது நிர்வாகம் பண்ற படிப்புகள் இவர்களுக்கு வேண்டாம் என்பதை தான் யூஜிசியை கலைச்சி ஹையர் எஜுகேஷன் என்ற பெயரில் தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்ப அது சமீபத்தில் என்னவா மாறி இருக்கு அப்படின்னா, நாம் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து பல கட்ட போராட்டங்கள் 2014 இருந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். சமீபத்தில் கூட மார்ச் 29 சென்னையில் இதை ஒட்டி ஒரு கருத்தரங்கம் கூட நடத்தணும். அப்ப இதை சட்டமாக்குறான். எப்படி சட்டமாக்குறான், கல்வி மாநில பட்டியலில் இருக்கு. அப்ப மாநில பட்டியலில் இருக்குது என்னவா இருக்கு, இன்னைக்கு நீங்க இஸ்ரோவில் இருக்கக்கூடிய நீங்க அப்துல் கலாமா இருக்கலாம், இல்ல அவர் மயில்சாமியா இருக்கலாம், வீரவேலா இருக்கலாம், பல பேர் சாதிச்சவங்க எல்லாம் யாருன்னா பல மாநில கல்விக் கொள்கையில தமிழ்ல படிச்சவங்க, இலவசமா படிச்சவங்க, மதிய உணவு திட்டத்தோட படிச்சவங்க. இது எல்லாம் யார் செஞ்சானா மாநிலம் செஞ்சது. அப்ப மாநிலம் எதை அடிப்படையில் செஞ்சது, உங்கள்கிட்ட மக்கள்கிட்ட வரி வாங்கி இதெல்லாம் செஞ்சது, சில சலுகைகளை கொடுத்தது. அப்ப இதெல்லாம் மாநிலத்தில் கல்வி சம்பந்தமான அதிகாரம் இருந்ததனால் அதை மாநிலம் செய்ய முடிஞ்சது. இப்ப விக்ஷித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் அப்படின்னு ஒன்று கொண்டு வரான். இது என்ன அப்படின்னா, இனிமேல் எந்த மாநிலமும் கல்வி சார்ந்த கொள்கையை வகுக்க முடியாது. எல்லாத்தையும் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் யாருன்னா மோடி. மோடியோட கையால் யாரு, எவெல்லாம் சங்கிகள் இருக்கானோ சங்கிகள் தான் அதுல இருக்கலாம். அப்ப அவன் தான் இதெல்லாம் வகுக்கணும். அப்ப எதை போல ஏற்கனவே இந்த யூஜிசி இருக்காது, அதுல குறிப்பா விக்ஷித் பாரத் சிக்ஷா வினியான் பர்ஷத் அப்படின்னு சொல்றான். இது சொல்றதுக்கே அவ்வளோ திக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இந்தி சமஸ்கிருதம் கலந்த பேரா இருக்கு. இப்படி பல்வேறு பேர்கள் கிட்டத்தட்ட 3 துறையா பிரிச்சிருக்கான். அப்ப நாட்டில் 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசம் இருக்கிறது. அப்ப இதோட பிரதிநிதி யார் என்றால் மக்கள் பிரதிநிதி இல்ல ஒரு அரசு அதிகாரிகள். இவர்கள் யாரோ இதுல இருக்காங்களான்னா 2 பேர் தான். அந்த 2 பேர் சுழற்சி முறையில் வருவாங்க. நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஒரு 2 பேர் போறாங்க அதிகாரிகள்லாம் 1 வருஷத்துக்கு இருப்பாங்க. மீண்டும் சுழற்சி முறையில் 12 வருஷம் வரும். 12 வருஷம் கழிச்சு திரும்ப நீ வா அப்படி என்பதுதான் நிலைமை. இதுல மாநில உரிமை நமக்கு இருக்கா? இத இன்னைக்கு திமுக ஜெயிச்சு வந்தா செஞ்சிருமா, இல்ல சீமான் ஜெயிச்சு வந்தா செஞ்சிருவாரா, அதிமுக செஞ்சு வந்தா செஞ்சிருமா என்பதை நீங்க தான் முடிவு பண்ணணும். ஏன்னா மாநிலத்துக்கான அடிப்படை உரிமையை பறிப்பதுதான் தேசிய கல்விக் கொள்கை. அதை சட்டப்பூர்வமாக மாற்றுவதுதான் விக்ஷித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் என்ற சட்டம். அப்ப அப்படியாப்பட்ட ஆபத்து நிறைந்த இந்த சட்டம் மக்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற ஆபத்து.
அப்ப இந்த ஆபத்தை எதிர்த்து நாம் போராட வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. மூன்றாவதா வந்து பார்த்தோன்னா, இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பள்ளிகள் நடத்துது. இப்போ ஏன்னா இந்த கல்வி திட்டத்தில் அவனுக்கு சாதகமான கல்வியாளர்ல பாடத்திட்டத்தை, அவன் புராண இதிகாச குப்பை கதைகளை, நீங்கள் புஷ்பக வாகனம் தான் ஏரோப்ளேன் விமானங்கள் கண்டுபிடிக்க அடிப்படையாக இருந்துச்சு, பிள்ளையார் தான் பிளாஸ்டிக் சர்ஜரி போன்பதை அறிவியல் பூர்வமான பாடகமாக கொண்டு வந்து வைப்பான். இன்னைக்கு கூட சிபிஎஸ்சி 6வதுலேருந்து இந்தி 3வது மொழி கட்டாயம் என்ற உத்தரவை போட்டிருக்காங்க. அப்போ இப்படி இருக்கும்போது இவர்கள் யாரோடைய பிள்ளையா இருப்பாங்க? நம்ம வளர்க்குற பிள்ளையா இருப்பாங்களா? பெரியாரின் பிள்ளையா இருப்பார்களா? பகத்சிங்கின் பிள்ளையா இருப்பார்களா? இல்லை மார்க்ஸ் ஏங்கல்ஸ் போன்ற கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்ட பிள்ளைகளா இருப்பார்களா? யாராக இருப்பார்கள் என்றால் காவி சித்தாந்தம் கொண்ட சங்கி பரிவார கும்பலுடைய பிள்ளைகளாக கல்வி நிலையங்களை மாற்ற வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய திட்டம். அதை தான் உதாரணமாக ஒன்று சொல்லி அதுலேருந்து சொல்கிறேன், புரிஞ்சுக்கிங்க. ஆர்எஸ்எஸ் உடைய வித்யா பாரதியினுடைய ஒரு அமைப்பு அது என்ன பண்ணுதுன்னா, பள்ளிகள் நாடு முழுக்க கிட்டத்தட்ட 12,364 பள்ளிகள் வச்சிருக்கு, கல்லூரிகள் 42 வச்சிருக்கான். அதில் சேவா கேந்திரான்னு சொல்லிட்டு 12,001 வச்சிருக்கான். ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 1,46,643. மாணவர்களுடைய எண்ணிக்கை 34,52,615. இவர்களுக்கெல்லாம் சுயமரியாதை தெரியுமா? சமூக நீதி தெரியுமா? மக்களுடைய உழைக்கும் மக்களுடைய வழி தெரியுமா? விவசாயிகளுடைய வழி தெரியுமா? தொழிலாளருடைய வழி தெரியுமா? தெரியாது. இவர்கள் எல்லாம் மறைமுகமாக தேசபக்தி என்ற பெயரிலே காவி சித்தாந்தத்தை கொண்டு ஊக்குவிக்கப்படுவார்கள். இப்படி 34 லட்சம் மாணவர்கள் இவர்கள் நடத்தக்கூடிய பள்ளிகளில் உருவாக்கப்படுவார்கள் என்றால் நாடு முழுவதும் யோசித்து பாருங்கள். தமிழ்நாடு உட்பட இங்க இருக்கிற அரசு பள்ளி, அரசு கல்லூரி, அரசு உதவி பெறும் பள்ளி, அரசு உதவி பெறும் கல்லூரி, பல்கலைக்கழகம், துணைவேந்தர்கள், இதுல எல்லாருமே யாராக இருப்பார் என்றால் தேசிய கல்விக் கொள்கை அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் கொண்ட நபர்கள் இருப்பார்கள். வரலாற்று பிற்போக்குத்தனமான பாடங்களை இவர்களுக்கு பாடமாக புகட்டப்படும். அப்ப பிள்ளையார் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரியால உருவாக்கப்பட்டவர் என்பதை நம்பக்கூடிய மாணவர்களாக வருவார்கள். அவர்களுக்கு சமூக நீதியே இல்லாமல் நமக்கு எதிராக உருவாக்கப்படுவார்கள். அதை தான் இன்றைக்கு மோடி அரசு தேசிய கல்விக் கொள்கை மூலமாக உருவாக்குகிறது. அப்ப இதை நாம் எதிர்க்காமல் கடந்து போக முடியுமா என்பதை நீங்கள் தான் மதிப்பிட்டுக் கொள்ளணும். நான்காவது, இவர் வந்து சமஸ்கிருதம், தமிழ் போன்ற மொழிகள், இந்தி மொழி திணிப்பு இதெல்லாம் இருக்கு, நம்ம எதிர்க்கிறோம். ஆனா மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தா என்ன சொல்றாரு? திருக்குறள் முதன்மையானது என்று திருக்குறளை அவருக்கு தெரிஞ்ச மொழியில பேசுறாரு. ரெண்டாவது என்ன நடக்குது? ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கும் நம்ம நிம்மி மாமி என்ன செய்யறாங்கன்னா, பட்ஜெட் வாசிக்கும் போது திருக்குறளை வாசிக்கிறாங்க. ஆனா இவர்கள் தமிழ் பற்றாளர்கள் போல காட்டிக்கிறாங்க. ஆனா தமிழுக்கு, தமிழ் மொழிக்கு எத்தனை ஆயிரம் கோடி நிதி ஒதுக்கிறார்கள். தமிழ்ல படித்த பட்டதாரிகளுக்கு என்ன அரசு வேலை வாய்ப்பு ஒன்றிய அரசு பதவிகளை வழங்கப்படுகிறது, மாநில அரசு பதவிகளை இவங்க என்ன வழங்குறாங்க என்ற விவரம் தெரியுமா? தெரியாது. ஆனா உதாரணத்துக்கு ஒரு மொழிக்கான உதாரணம் மட்டும் சொல்றேன். கடந்த 2014 இருந்து 2026 வரைக்கும் இவர்கள் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கின மொழி, சமஸ்கிருதத்தை இந்த நாட்டில் எத்தனை பேர் பேசுறான்? ஒரு 2% பேர் பேசுறான். கோயில்ல மந்திரம் ஓதுறான், மந்திரம் ஓது கூட நமக்கு என்னன்னு தெரியாது. அப்ப அப்படியாப்பட்ட மொழியை யாருடைய வரி பணத்திலேருந்து எடுத்து தரானா? கடந்த 10 ஆண்டுகள் 2025 வரைக்கும் 2532.54 கோடி சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனா தமிழுக்கு 113.48 கோடி. 2000 கோடி எங்க இருக்கு, 113 கோடி எங்க இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இவர்கள் திருக்குறளை பேசுகிறார்கள், திருவள்ளுவரை பேசுகிறார்கள், தமிழ் மொழி மேன்மையை பேசுகிறார்கள். இந்த பேச்சு எல்லாம் எதற்கென்றால் தமிழை ஏமாற்றுவதற்கு, தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்கு என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இது புரியாம இருந்தா ஆபத்து நமக்கு தான். ஏன்னா இன்னைக்கு வட மாநிலத்தில் கல்வி நிலையங்கள்ல எத்தகைய ஆபத்து, அங்க இருக்கக்கூடிய 25,000க்கு மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் எப்படி மூடப்பட்டிருக்கு என்பதை நமக்கு நல்லாவே தெரியும். அங்க கல்வி இல்லாதோட விளைவு அந்த மாணவர்கள், அந்த இளைஞர்கள் தமிழ்நாட்டுக்கு, ஆந்திராவுக்கு, தெலுங்கானாவுக்கு எத்தனை தொழிலாளர்கள் படையெடுத்து வருகிறார்கள் என்பது நம்ம கண்முன்னே தெரியும். அப்ப இப்படியாப்பட்ட நிலையை நாடு முழுவதும் இந்த சூத்திர சமூகம் ஒரு அன்றாட பிழைப்பு கூலியாக, தினக்கூலியாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். அதற்கான கட்டமைப்பை மாநிலங்கள் உருவாக்கக்கூடாது, மாநிலத்துக்கு உரிமை இருக்கக்கூடாது என்பதுதான் தேசிய கல்விக் கொள்கை வாயிலாக இவர்கள் கொண்டு வந்து திணிக்க பார்க்கிறார்கள்.
அந்த வகையில் இவர்கள் நமக்கான வேலை வாய்ப்பு, குறிப்பாக ஆண்டுக்கு 2 கோடி என மோடி சொன்னார். இந்த கூட்டத்தில் இருக்கிறவர்கள் யாராவது, இல்ல காவல்துறை நண்பர்களோ பத்திரிகையாளர்களோ இல்ல இந்த ஊர்ல இருக்கிற யாராவது ஆண்டுக்கு 2 கோடி மோடி சொன்ன வேலையில பலனடைந்தவர்கள் யாராவது இங்க இருக்கீங்கன்னா மேடைக்கு வரலாம். யாராவது இருக்கீங்களா? 2014 சொன்னார். இன்னைக்கு என்ன ஆகுது? கிட்டத்தட்ட 20 கோடி பேருக்கு வேலை வாங்கியிருக்கணும். வேலை இல்லையா அப்படின்னா வேலை இருக்கு. ரயில்வே துறையில லட்சக்கணக்கான வேலைகள் இருக்கு. ஒன்றிய அரசு பதவிகள்ல லட்சக்கணக்கான பணிகள் இருக்கு. மாநிலத்திலும் பல்வேறு பணிகள் இருக்கு. ஆனால் இதை எதையும் பூர்த்தி செய்யல. பூர்த்தி செய்யாம என்ன சொல்றாங்க? உங்களை நீங்க பகோடா போட்டு பழிச்சிங்கன்னு படித்த பட்டதாரிகளை ஏளனம் பேசுறாங்க. இதை விட கொடுமையா என்ன சொல்றான்? விஸ்வகர்மா யோஜனா என்ற சாதிய குலத்தொழில் திட்டம். முடிவெற்ற தொழிலா முடி வெட்டுங்க, செருப்பு தைக்கிற தொழிலா செருப்பு தைங்க, மாலை கட்டுற தொழிலா மாலை கட்டுங்க, இப்படின்னு 18 சாதிய குலத்தொழில். இதற்கு நான் வட்டி இல்லாத கடன் தரேன், இதை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கான வேலை வாய்ப்பை வளர்த்துக் கொள்ளுங்க அப்படின்னு மோடி சொல்கிறார். இதை நம்ம செய்யலாமா? இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதற்காக நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு படித்தோம். இதை நாம் இந்த தேர்தலிலே பிஜேபி கட்சிக்காரர்கிட்ட கேள்வி கேட்க வேண்டிய தேவை நம்ம தோழர்களுக்கு அல்ல, தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் அனைவருக்கும் இருக்கு. நீ தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதி 2200 கோடி இன்ன வரைக்கும் தரல, எங்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆண்டுக்கு 2 கோடி வேலை தரேன்னு சொன்ன இன்ன வரைக்கும் எதுவும் தரல தமிழ்நாட்டுக்கு, அப்படி என்ற கேள்வியை நம்மளுடைய வரி பணத்தை வாங்கி கொண்ட இந்த ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக கேள்வி எழுப்பணும் என்பதை இந்த தருணத்தில் கேட்டுக்கிறேன். குறிப்பா வேலை வாய்ப்பு, கடந்த 9 ஆண்டுகள்ல 12.5 கோடி பேர் வேலைகள் இருந்தவர்கள அவர்கள் வேலை செய்ய தகுதியில்னு துரத்தி அடிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள் வேலையில்லா திண்டாட்டம் 45 ஆண்டுகள்ல அதிகரிச்சுதான் நம்ம சொல்லல, ஒன்றிய அரசு சொல்லுது. ஒன்றிய அரசு வச்சிருக்க என்ஜிஓ சொல்றாங்க. அதுல 90,000க்கு மேற்பட்ட இளைஞர்கள் படித்த படிப்புக்கு வேலை இல்லை என்று தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. அதே போல 30% கிரிமினல் குற்றம் கடந்த 9 ஆண்டுகள்ல அதிகரிச்சிருக்கு. மோடியோட ஆட்சியில் அதிகரிச்சிருக்குன்னு நம்ம சொல்லலைங்க, ஒன்றிய அரசு தான் சொல்லுது. அப்ப இப்படி குற்றங்கள் அதிகரிப்பதோ வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிப்பதோ போன்ற நிலைகள் தொடர்ச்சியாக அதிகரிப்பதற்கு யார் காரணம் என்றால் ஒன்றிய அரசு தான் காரணம். அப்ப இதை எதிர்த்து கேள்வி கேட்காம, இதை எதிர்த்து போராடாம, இதை பற்றி பிஜேபி காரிடம் நம்ம விவாதிக்காம நமக்கான மாற்றத்தை உருவாக்க முடியாது. ஏனென்றால் ஒரு வேலை இருந்தால்தான் நமக்கான வருமானம் இருக்கும், ஒரு நிரந்தரமான ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்த முடியும், அன்றாட நாடோடி வாழ்க்கை நம்மளால நடத்த முடியுமா? இன்னைக்கு படித்த பழஞ்சர்கள் அப்படி இருக்காங்களா? அப்படின்னா கிடையாது. அப்ப இப்படி இருக்கும்போது ஒரு நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியாது. அதற்கு தகுந்தாற் போலதான் தொழிலாளர் சட்டங்களை ஒன்றிய மோடி அரசு சமீபத்திலே திருத்தி ஏப்ரல் 1 முதல் அமல்படுத்தியிருக்கிறது. இதுல நீமு, எப்டி, ட்ரெயினி, அப்ரண்டிஸ் போன்ற பணிகள் மூலமாக நம்மளை எல்லாம் ஒரு நிரந்தர நவீன கொத்தடிமையாக மாற்றி இருக்கிறது. 2000 ஆண்டுகள் முன்பாக நம்ம அப்பா முன்னோர்கள் இந்த சாதி தொழில அடிமையாக இருந்தோம். ஆனா இன்றைக்கு படித்து தகுதி இருந்து வேலை இல்லாமல் ஒரு நவீன கொத்தடிமையாக இருக்க போகிறோம், தினக்கூலியாக இருக்க போகிறோம். அதுதான் இன்றைக்கு தனியார் மயம் என்பது வளர்த்திருக்கிறது, ஒன்றிய அரசு வளர்த்திருக்கிறது. அப்ப இப்படியாப்பட்ட பிரச்சனைகள் இதையெல்லாம் தீர்க்கணுமா வேண்டாமா? இதை தீர்க்க வேண்டுமானால் இந்த அரசுகளால முடியுமா? இந்த ஆட்சியாளர்களால் முடியுமா? இவர்கள் சொல்லக்கூடிய தேர்தல் கோரிக்கையால முடியுமா? நீங்க வாஷிங் மிஷின் கொடுக்கலாம், இலவச பஸ் கொடுக்கலாம், நீங்க 1000 ரூபாய் மாணவர்களுக்கு பணம் கொடுக்கலாம். இதெல்லாம் அரசு கல்வி நிறுவனம் ஒண்ணு இருந்தால்தான், அது மாநிலத்துக்கே உரிமை இல்லை என்று ஒன்றிய அரசு புடுங்கி விட்டது. விக்ஷித் பாரத் திட்டத்தின் மூலமா இனிமேல் என்ன செய்ய போறோம்? விவசாயிகளே, உங்க பிள்ளைகளை எங்க படிக்க போறீங்க? இங்க அரசு பள்ளி இருந்தால்தான் நீங்க படிக்க வைக்க முடியும், அதை தனியாருக்கு தரப்போகிறார்கள். தொழிலாளர்களே, உங்க பிள்ளைகளை எங்க படிக்க வைக்க போறீங்க? அரசு பள்ளி கல்லூரி இருந்தால் தானே படிக்க வைப்பீங்க. அது எல்லாம் இழுத்து முடப்போது. இப்ப நீட் போன்ற கோச்சிங் நிறுவனங்கள் கொள்ளை லாபம் அடிப்பது போல எல்லாமே தனியாருக்கு மாறப்போகிறது. அப்படியாப்பட்ட ஆபத்தை எதிர்கொள்வதற்கு இந்த கட்சிகளுக்கு திட்டம் இருக்கிறதா? இந்த மோடி ஆட்சியை வீழ்த்துவதற்கு? அப்படி என்றால் ஒண்ணும் இல்லை. கேட்டா நகி பேட்டா அப்படி என்பது போலதான் இவர்கள்ட்ட இருக்கு. எலெக்ஷன்ல பிஜேபி வராமல் தடுத்திடலாம். ஆனால் அதிகாரிகள், IAS, IPS போன்ற அதிகாரிகள் யாரு?
இங்க இருக்க சாதிய சங்கங்கள் யாரு, மத அமைப்புகள் யாரு, இது எல்லாம் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் தான். அப்ப இப்படி இருக்கும்போது இதற்கான தீர்வு நாம் சொல்லக்கூடிய ஜனநாயக கூட்டு அரசு மூலமாக தான் நடத்த முடியும். வேறு எதுவாலையும் நடத்த முடியாது என்பதை தான் இந்த தருணத்தில் ஆணித்தரமா சொல்றேன். இங்க இருக்கிற அரசு பள்ளிகள் பாதுகாக்க வேண்டுமானால் நாம் சொல்லக்கூடிய ஜனநாயக கூட்டரசை அமைய வேண்டும். அதை திமுக ஏற்கணும், காங்கிரஸ் ஏற்கணும், பாசிசத்தை எதிர்க்கக்கூடிய அனைத்து கட்சிகள் இயக்கங்கள் ஏற்கணும். இல்லை என்றால் இந்த மாநில உரிமை பறிக்கக்கூடிய சட்டங்கள் மூலமாக மாநிலத்தை ஒரு நகராட்சியை போலதான் மாற்ற முடியும். அதுதான் கல்வியில் இருக்கக்கூடிய காவி பாசிச சித்தாந்தம் கொண்ட தேசிய கல்விக் கொள்கை. நாம் ஜனநாயக கூட்டரசு அமைந்தால் அதை நிராகரிப்போம், புதிய கல்விக் கொள்கையை நிராகரிப்போம். நீட் போன்ற பல்வேறு நுழைவுத் தேர்வுகளை முற்றிலும் ஒழித்து கட்டுவோம். தடை செய்யப்பட்ட இடஒதுக்கீடு, மாணவர்களுக்கான கல்வி ஊக்கத்தொகை அனைத்தையும் நம்மளால் வழங்க முடியும். ஏகாதிபத்திய நிதி மூலதனத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கார்ப்பரேட் பல்கலைக்கழகங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள், இதையெல்லாம் படிப்படியா நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், கல்வியாளர்கள், தொழிற்சங்கள் கமிட்டிகள் கொண்ட கூட்டு கமிட்டிகள் கல்வி நிலையங்களில் உருவாக்க முடியும். மாணவர்களுக்கான பாலியல் பிரச்சனை, கல்வி சம்பந்தமான பிரச்சனை, உதவித்தொகை சம்பந்தமான பிரச்சனை போன்ற பல்வேறு பிரச்சனைகளை இந்த கூட்டு கமிட்டிகள் மூலமாக நாம் தீர்க்க முடியும். மாணவர் சங்க தேர்தல்களை நமது அரசால் நடத்த முடியும். கல்வி, மருத்துவ, சுகாதாரம், தொழிற்சாலை போன்ற வேலை வாய்ப்புகள்ல தனியார் மையம் தான் இன்னைக்கு ஆதிக்கம் செலுத்துகிறது. அரசு துறைகள் பல இருந்தாலும் அந்த பல துறைகளும் முழுக்க அம்பானி, அதானி போன்ற முதலாளிகளுக்கு தாரை வார்க்கப்படுகிறது. அதனுடைய பங்குகள் தாரை வார்க்கப்படுகிறது. வேலை வாய்ப்பு தனியார் மயமாக்கப்படுகிறது. இதை நம்மளுடைய அரசு படிப்படியாக குறைக்கும். அனைவருக்குமான வேலையை, நீங்க எந்தெந்த தகுதி இருக்கிறதோ தகுதிக்கு தகுந்த வேலையை நம்மால் வழங்க முடியும். அதுபோல இளைஞர்கள், துடிப்புள்ள மாணவர்கள், அவர்களுடைய செயல்திறன் தகுந்த போல உள்ளூர் விளையாட்டுகள், நீங்க மல்லர் கம்பமோ, கபடியோ, சிலம்பமோ, கலரியோ போன்ற விளையாட்டுகள், சதுரங்கம், கால்பந்து, உடல் வலிமை கொண்ட நீச்சல், ஓட்டப்பந்தயம், தனித்திறன் போன்ற எண்ணற்ற போட்டிகள், விளையாட்டு போட்டிகள் இதையெல்லாம் நடத்த முடியும். ஏன்னா நீங்க இளைஞர்களை சீரழிக்கக்கூடிய பப்ஜியோ, ஃப்ரீ ஃபயரோ, இல்லை கிரிக்கெட் போன்ற சூதாட்டத்தில் போய் பலியாவதோ, ஆன்லைன் விளையாட்டுகளோ, இல்லை பிடிஎஸ் சொல்லி அதனுடைய ஆர்மியா போகுது, திரிஷா ஆர்மி, விஜய் ஆர்மி, இப்படி போய் சீரழிவதை நாம் தடுக்க முடியும். தடுப்பதற்கு இந்த ஜனநாயக கூட்டரசு அதற்கான வழிமுறையை உருவாக்கும். இங்கே விஜயாலையோ இல்லை நாம் தமிழ் சீமனாலையோ போன்ற எந்த கட்சிகளாலையும் இந்த அரசு கட்டமைப்பு என்பது முழுவதும் மாநிலத்துக்கான உரிமை பறிபோய் வெறும் கூடாக தான் இருக்கிறது. அது வரும் காலங்களிலே இன்னும் தீவிரமாக்கப்படும். அதற்கான முன்னோட்டங்களை தான் ஒன்றிய மோடி அரசு, ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல் செய்து வருகிறது. இதை தடுக்க வேண்டுமானால் நாம் சொல்லக்கூடிய ஜனநாயக கூட்டரசு மூலமாக தான் தடுக்க முடியும். அதை நீங்கள் தான் அதை சாத்தியப்படுத்த முடியும். மக்கள் தான் சாத்தியப்படுத்த முடியும். விவசாயிகள் தான் சாத்தியப்படுத்த முடியும். மாணவர்கள் தான் சாத்தியப்படுத்த முடியும். அத்தகைய போராட்டத்திற்கு, அத்தகைய பிரச்சாரத்துக்கு, அத்தகைய மாற்றங்களுக்கு அணிதிரள்வோம். நன்றி.